Hi everyone. இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா நம்ம electromagnetic waves இல்லங்க தப்பா சொல்லிட்டேன். electromagnetic inductionல இருக்கக்கூடிய book back exercise problems நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய problem ரொம்ப சிம்பிள் அப்படினு தான் சொல்லி ஆகணும். Fifth problem. A 1 meter long metallic rod வந்து is rotated with the angular frequency of 400 radian per second about an axis normal to the rod passing through its one end. அதாவது passing through its one end அப்படின்றது நமக்கு இங்க தெளிவா சொல்றாங்க. அதாவது இதுதான் எனக்கு ராட் ரைட். இந்த ராட் வந்து 1 மீட்டர் அப்படினு வெச்சப்போம். இந்த 1 மீட்டர் ராட் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ரொட்டேட் பண்றோம் ரைட். இந்த 1 மீட்டர் ராட் வந்து ரொட்டேட் பண்ற அதோட angular frequency கேள்வியில கொடுத்திருக்காங்க. about an axis normal to the rod passing through its one end. அப்போ இந்த ராட் இப்படி இருக்கு. என்ன பண்றேன், இது ரொட்டேஷன் வந்து பெர்பெண்டிகுலர்ல இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்றோம். சோ இட் இஸ் வெரி கிளியர் தட் இந்த பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ்டு, இது மட்டும் ரொட்டேட், அதர் எண்ட் மட்டும் ரொட்டேட் ஆகுது. சோ இந்த மாதிரி இந்த ராடோட மோஷன் வந்து எனக்கு இருக்கு ஃபர்ஸ்ட். ஓகேவா? இந்த மாதிரி எனக்கு ராடோட மோஷன் இருக்கு. The other end of the rod வந்து is contact with the circular metallic ring. அப்போ இந்த அதர் எண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் மெட்டாலிக் ரிங் வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த ரிங் தான் வந்து இப்படி ஒரு சர்க்குலர் மோஷனை ரொட்டேட் பண்ணுது. இது ஸ்டெடியா தான் இருக்கு, ரெஸ்ட் ஃபிக்ஸட். A constant and uniform magnetic field of 0.5 Tesla parallel to the axis. ஸோ இதுதான் இதோட ஆக்சிஸாக இருக்க முடியும். இல்லை, இதுதான் இதோட ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸுக்கு பேரலாக எனக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, ஐதர் வெளியே இல்லை உள்ள. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது, இது ஆக்சிஸ் அப்படின்னா எனக்கு இந்த ராடு வந்து இப்படி ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த ராடுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி தான். அப்போ மேக்ஸிமம் இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ கேல்குலேட் த இஎம்எஃப் டெவலப்ட் ரைட். மேக்ஸிமம் இஎம்எஃப் டெவலப் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ரிங். ஸோ இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய இஎம்எஃப் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இஎம்எஃப் சேஸ் பிஎல்வி. ஸோ மோஷனல் இஎம்எஃப் நம்ம படித்தது தான். ஸோ இங்கே வி அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் த சார்ஜ்டு பார்ட்டிகல் தான், வெலாசிட்டி ஆஃப் த ராட் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து ஃபிக்ஸடு இல்லையா, அந்த பாயிண்ட் வந்து ஃபிக்ஸட், அது மூவ் ஆகலை. ஆனால் இது வந்து ஹேஸ் மேக்ஸிமம் வெலாசிட்டி, அதுதான் மேக்ஸிமம் வெலாசிட்டியாக இருக்கும். இங்கே மினிமம் வெலாசிட்டியாக இருக்கும். அப்படி போக போக வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நம்ம எஸ்ஓபி சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் கிளாஸ் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம், அதே தான். அப்போது எனக்கு டிஸ்டன்ஸ் ஆகாமல் இது மேக்ஸிமம் வெலாசிட்டியில் இருக்கும், இது மினிமம் வெலாசிட்டியில் 0, மிட் பாயிண்ட் 0 தான். அப்போ இதோட ஆவரேஜ் வெலாசிட்டி எடுத்தால் தான் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியும். என்னுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி ரைட், ஆவரேஜ் வெலாசிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வெலாசிட்டி பை 2 ஆவரேஜ். அப்போது ஃபஸ்ட்டு இது 0 ப்ளஸ் இதோட வெலாசிட்டி. வி ஆர் டாக்கிங் அபவுட் லீனியர். எனக்கு இங்கே ஆங்குலர் சர்க்குலர் மோஷனில் இருக்க ஆங்குலர் வெலாசிட்டி தான். அப்போ லீனியர் வெலாசிட்டி எனக்கு வேணும். அப்போ ஆங்குலர் வெலாசிட்டியை நான் லீனியர் வெலாசிட்டியை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன், v ஈக்குவல் டு ஆர் ஒமேகான்னு ரெப்ரசன்ட் பண்ணுவேன். நம்ம டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் கிளாஸ் 11ல் பார்த்துருப்போம், அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஆர் சேஸ் த ரேடியஸ், இங்கே லென்த்து தான் ரேடியஸாக இருக்குது. அப்போ எல் ஒமேகா. ஸோ எல் ஒமேகா அப்பான் 2 ஆவரேஜ்ன்றதுனால. அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி என்னது, எல் ஒமேகா பை 2, அவ்வளோதான். அப்போது பி எல் விக்கு பதிலாக எல் ஒமேகா பை 2. இப்போ நான் அப்படியே சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணுறேன். ஸோ பியோட வேல்யூ நமக்கு கேள்வியில் 0.5ன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சது. இன்ட்டு எல் என்ன லென்த் ஆஃப் த ராடு 1, அகெயின் இன்னொரு எல் அதுவும் 1, ஒமேகா 400 radian per second. ஸோ 400 அப்பான் அகெயின் 2 இல்லையா. ஸோ இப்போ எனக்கு 0.5 அண்ட் 4 மல்டிப்ளை பண்ணும்போது 5 × 4 வந்து 20 பாயிண்ட் இருக்குது. அப்போ 2.0. அந்த 2.0 ரைட்டா, இதுவும் இது நியூமரேட்டரில் இருக்குது, இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1. அப்போ இங்கே ரிமைனிங் அந்த 2 0 இருக்குது. ஸோ அப்போ இஎம்எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு 100 வோல்ட். ஸோ இதுதான் உங்களுடைய இஎம்எஃபாக இருக்க முடியும். பொறுமையாக பாருங்கள். டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.